அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோவன். இன்னைக்கு ரொம்ப ஹாட் ஆஃப் த டாபிக்கா பேசிட்டு இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும், தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறிய சில கருத்துக்களை பற்றியும் ஒரு சில கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய புரிதல் சரியா இல்லைன்றதுதான் இவங்க பதிவின் மூலமா சொல்ல வந்திருக்காங்க. அதாவது நமது அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். முதல்ல அத சங்கிகள் தவறா புரிஞ்சிருக்காங்கன்றத இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு பழமொழி மூலமா அங்காடிக்காரிய கூப்பிட்டு சங்கீதம் பாட சொன்னாங்களாம். கருவேப்பிலை, வெங்காயம் அப்படின்னு புலம்புனாங்களாம். அந்த மாதிரிதான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அங்கன்வாடி அரசியல் பேசியிருக்காங்க இன்னைக்கு. இதற்கு முன்னாடி நேற்று ஒரு ஒரு பதிவு ஒண்ணு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிருந்தாங்க. இந்த பேட்டிக்கு முன்னாடி என்னன்னா, அவங்களுடைய கார்ல ஒரு பிரச்சாரம் தொடங்கி இருக்காங்க. பெரிய பிரச்சாரம். தமிழக மக்கள் அப்படியே வியந்து போய் பார்த்திருக்காங்க. அடடா, எத்தனை திட்டங்கள், ஒன்றிய அரசுடைய திட்டங்கள், எத்தனை திட்டங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லியிருக்கேன்னு கேவலமா பேசியிருக்காங்க. என்னன்னா, திருக்குறள் அசிங்கப்படுத்துறாங்க. அந்த கார்ல எழுதி இருந்தது என்னன்னா, 12 லட்சம் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் அப்படின்னு பேசியிருக்காங்க முதல் வரியில. இரண்டாவது, தமிழக ரயில்வே துறைக்கு 7,000 கோடி கொடுத்தோம் அப்படின்னு பெருமையா பேசியிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிரிப்பு வருதுன்னா, ஜிஎஸ்டி பத்தி ஏன் அக்கா பேசல? பேசியிருக்கலாமே. ஏன்னா காரை உடைச்சிருவாங்களே. நம்ம உடைக்க வேணாம், சங்கிகளே உடைப்பார்கள். ஒரு சில விஷயங்கள் எதை நம்ம செய்யறோம்னு தெரியாம இந்த கூட்டம், இந்த புதிய கூட்டணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இதை செய்யறதுனால மக்களிடம் என்ன பலன், என்ன போய் சேர போகுதுன்றது தெரியாமலேயே செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல தமிழிசை அக்காவை யாரும் நல்லா மூளை செலவை செய்து வச்சிருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு விஞ்ஞானி ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு ஒரு கார்ல பிரச்சாரம் பண்ற அளவுக்கு 2 லைன்ல போட்டதும் இந்த கூட்டணி ஜெயிச்சிரும்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூளை செலவை. இப்ப தமிழிசை அக்காவை மூளை செலவை செஞ்சு நீங்க பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கிகள் கூட்டம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த இலையுடன் தாமரையும் மலர்ந்தே தீரும் அப்படின்னு ஒரு வாசகம் சொன்னாங்க. இலையோ 2 இரட்டை இலையோட தாமரை மலரும். அக்காவுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சூரியன் தாமரையை கண்டிப்பா எரித்து பொசுக்கி விடும் அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் 2026 தேர்தல்ல நீங்க பார்க்க போறீங்க. இது தவிர்த்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டாபிக் சங்கிகளே இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. நம்ம தலைவர் சொன்னது. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பித்தது என்பது சங்கிகளுக்கு தெரியாது. அதனால நான் சொல்றேன். 1968ல அண்ணா அவர்கள் இதே டெல்லியை பார்த்து கூறிய வாசகத்தை இன்று நமது தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அத இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க. அத முதல்ல இந்த கூட்டம் புரிஞ்சுக்கணும். இந்த ஒன்றிய அரசு என்னைக்குமே ஒன்றிய அரசுக்கு நாங்க அடிமை இல்லை அப்படின்றத அன்னைக்கு அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, நான் செய்வதை செய்து விட்டேன், டெல்லி என்ன செய்யறதுன்றத பாத்துருவோம் அப்படின்றத 1968ல அண்ணா சொன்னாரு அவரோட ஸ்டைல்ல. இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லியோட கண்ட்ரோல்ல நாங்க இருக்கவே மாட்டோம் அப்படின்றத இந்த ஜெனரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா நடுவுல இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற டேர்ம் புரியாத ஒரு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை பத்தி எதுக்கு இன்னைக்கு பேசினாங்கன்னு தெரியல தமிழிசை சவுந்தரராஜன். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா இந்த பிஜேபிக்கு? இந்த சங்கிகளுக்கு தகுதி இருக்கா? கிடையாது. எதனால இதை சொல்றேன்னா, 10 நாளைக்கு முன்னாடி உங்க பிரதமர் போய் உங்களுடைய ஒன்றிய அரசு பாஜகவினுடைய பிரதமர் அவர்கள் இலங்கை அதிபரை போய் பார்த்திருக்காரு. பார்த்து என்ன பண்ணாரு? காலில் விழுந்து, அந்த பிரதமர் காலில் விழுந்து, என்னுடைய நண்பரான அதானிக்கு ஒரு டெண்டர் ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க தமிழிசை அவர்களே? நீங்க அதை சொல்லுங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கும் 2026ல இதெல்லாம் பத்தி பேசுற நீங்க
ஏன் இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பத்தி இப்ப பேசுறீங்க? அதாவது அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சே இப்ப வரைக்கும் அரசியல் பேசும் பாஜக மற்றும் அதிமுக 2026ல ஜெயிக்கிறதுக்காக இந்த இந்த பேச்சை இப்ப ஏன் எடுக்கிறீங்க? இந்த இலங்கை தமிழர்கள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஏன் உங்க ஒன்றிய அரசு தானே இப்ப இருக்கு, அவங்களுக்கான சலுகைகளை நீங்களே செய்யலாமே. ஒன்றிய அரசு பிரதமர் தானே போய் பாக்குறாரு, நீங்களே பண்ணுங்க. அதையே நீங்க ஒரு அரசியலா இங்க பேசுறீங்கன்றதுதான் புரியாத ஒரு விஷயமா இருக்கு. 2026 தேர்தலுக்காக அந்த டாபிக் எடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது. அது தமிழக மக்களுக்கு புரியாமலும் கிடையாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆடி போன அண்டா சட்டி ஆயா வீட்டுல இருந்தா என்ன, மாமியார் வீட்டுல இருந்தா என்னன்னு அந்த மாதிரி இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்த உங்க கூட்டணி 2026ல அமோக வெற்றி நீங்க சொல்லிக்கிட்டாதான் உண்டு. தமிழக மக்கள் சொல்ல மாட்டாங்க. தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைய ஆட்சியாளர்கள், இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பா செயல்படுதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. உங்களை மாதிரி திருக்குறள்ல 2 வரியில சொல்ற மாதிரி திட்டங்கள் இங்க கொடுக்கல. எத்தனையோ பல திட்டங்கள் எடுத்து சொல்ல நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு திட்டங்களை தமிழக முதல்வர் கொடுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, நாங்க உங்க கூட்டணியை பார்த்தெல்லாம் பயப்படல, நீங்க எங்க முதல்வருடைய முன்னெடுப்பை பார்த்து பயப்படுறீங்க. மற்ற மாநிலங்களை நாங்கள் எங்களுடைய மாநிலத்தின் மூலமாக ஒரு முன்னுதாரணமாக தமிழகம் விளங்கணும் அப்படின்றதுக்காக பல முன்னேற்பாடுகளை தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல கவர்னர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் கால வரைமுறை பண்ணது, அதாவது ஒரு ஜுடிஷியரிக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத சுதந்திரம் வாங்கிய காலத்துல இருந்து 75 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கேஸ் மூலமா ஜுடிஷியரியோட பவரை இந்த நாடே, இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. அத உங்களால ஏத்துக்க முடியல. அது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான். இன்னைக்கு கூட தினமலர்ல ஒரு டைட்டில் என்னன்னா, ஏவுகணை, அதாவது ஜுடிஷியரிய தூண்டி விட்டு ஒரு ஏவுகணையா பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் இன்னைக்கு முதல் பக்கத்திலேயே தினமலர்ல. இது ஒரு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல், பிஜேபியினோட அரசியல் அப்படின்றது இந்த பத்திரிகை செய்தி மூலமா வெளிப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய பவர் என்ன, ஏன் அது உச்ச நீதிமன்றம் பவரை கையில எடுக்கிறாங்கன்றத சங்கிகள் புரிஞ்சுக்கணும். இதை எல்லா நேரத்திலையும் உச்ச நீதிமன்றம் செய்யாது. ஏன் அன்னைக்கு உங்களுக்கு பாபர் மசூதி வழக்குல ராமர் இருந்தாரு வாழ்ந்தாருன்றதுக்கான ஆதாரமே கிடையாது. ஆனா இருந்திருக்கலாம் அப்படின்றதுல தானே நீங்க தீர்ப்பு வாங்கினீங்க. அன்னைக்கு நீங்க உச்ச நீதிமன்றத்தை அதனுடைய தீர்ப்பை வரவேற்றீங்க. இன்னைக்கு ஜனாதிபதிக்கு காலம் நிர்ணயம் செய்யும் போது ஏன் எதிர்க்கிறீங்க? உங்களை கேட்க ஆள் இருக்காங்கன்றதுதான் இந்த ஜுடிஷியரியுடைய பவரே. அதாவது ஒன்றிய அரசில் யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தீர்ப்பே. என்னன்னா, நீங்க உங்ககிட்ட கூட்டம் நிறைய இருக்கு, சங்கிகள் கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்தணும்ன்றது இங்க நிலைப்பாடு கிடையாது. இங்க மாத்தவும் முடியாது. சட்டத்தை கையில நீங்க பர்சனலா எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இங்க கிடையாது. அத இந்த தீர்ப்பு மூலமா உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. அதற்கு காரணம் 2023ல தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடுத்த வழக்கு. இது இதோட நிக்காது. இன்னும் அதாவது பல மாநிலங்களின் பிரச்சனைகளையும் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கொதிச்சு போய் மாநில சுயாட்சி, அந்த சுயாட்சி, மாநில சுயாட்சி டாபிக்க நாங்க எடுத்ததுக்காக சங்கிகள் மைக்க பிடிச்சு ஆளாளுக்கு பேசுறாங்க. அமித்ஷா வரைக்கும் பேசுறாரு. அதாவது அதுதான் எங்களுடைய தலைவர் சிம்பிளா எந்த ஷாவையும் நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. உங்களால எங்களுடைய, அதாவது நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், எங்களுடைய தலைவரின் தேசிய அளவிலான ஒரு முன்னெடுப்பை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால மட்டுமே இந்த மாதிரியான பேட்டிகள், பொய் பிரச்சாரங்கள் சங்கிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்படிதான் 2026லயும் வாங்க போறீங்க. அதோடைய பிகினிங் தான் இப்ப. இனி நீங்க விடுற இடி ரைடுக்கோ எந்த ஒரு ரைடுக்கோ நாங்க பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. நீங்க பேசுறதுக்கு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க.
இன்னொன்னு உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்களே, அண்ணாமலையோட அப்பா பேரு குப்புசாமின்னு. அதுவே தெரியாத உங்களுக்கு நாட்டு மக்களின் மீது எவ்வளவு ஒரு அ இது இருக்கும் அப்படின்றது எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அண்ணாமலை அப்பா பேரே தப்பா மைக்ல பேசுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் இருக்குன்னா, தமிழக மக்கள் மீது அக்கறை வந்து எப்படி இருக்கும்ன்றது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கு மேல் திமுகவை பத்தியும், திமுகவுடைய ஆ அதாவது செயல்பாடுகள் குறித்தும் இன்னும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கும் நாங்கள் பதிலடி தர தயாராக இருக்கிறோம். ஆ அதே மாரி கவர்னரா இருந்து வெளியில வந்துட்டீங்க. ஆ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலரா திமுகவ எதிர்த்து வர எலக்ஷன்ல எம்.எல்.ஏ.லாம் நிக்க வேணாம். ஒரு கவுன்சிலரா நில்லுங்க. 2026ல திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலர் எலக்ஷன் வைப்பாங்க. ஒரு கவுன்சிலரா திமுக கேண்டிடேட்ட எதிர்த்து நின்னு ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய உயரத்த பத்தி பேசணும். தமிழிசை அவர்கள். அதாவது நான் இப்ப கூட உயரம்னதுமே இந்த சங்கி கூட்டம் கிளம்பி வந்துரும். ஆ உருவ இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் வந்து அந்த உயரத்த பேசல. அரசியல் உயரத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது அவருடைய உருவத்த கேலி செஞ்சுட்டேன்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அ நான் அந்த மாரியான அர்த்தத்துல நான் சொல்லல. கவுன்சிலரா நில்லுங்க, நின்னு ஜெயிச்சு காமிங்கன்றத வந்து அரசியல் உயரத்த நான் சொல்றேன். உங்களுடைய அரசியல் உயரத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட். அதவே இங்க புரிஞ்சுக்கல. அத புரிஞ்சுக்காம தேவையில்லாத ஒரு கருத்துக்களை பதிவு பண்றேன் அப்படின்ற பேர்ல அசிங்கப்படாதீங்க தமிழக மக்கள் கிட்ட. நன்றி, வணக்கம். ஒரே ஆளு மேல 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.